சிவாய நம. அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். அன்னையர் தினம்னாலே தாயுடைய நாள். அவங்க சந்தோஷமாக இருந்தால் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் இவங்களிடம் பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அம்மா நல்லா அன்பாக வழிகாட்டலாக இருப்பாங்க. அப்பாவும் அப்படி தான். அவங்க சொல்கிற விஷயத்தை பிள்ளைங்க கேட்டு நடந்துக்கினாலே போதும். எனக்கு சொல்லி கொடுத்த வேதம் ஒரு சின்ன வயசில் நம்ம சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குவோம். நிறைய விஷயங்கள் இல்லை, முக்கியமான விஷயங்கள் மறையாது. அதில் வேதங்கள் சொல்லி கொடுத்ததில் பொய் பேசாத, திருடாத, ஏமாத்தாத, இந்த 3 விஷயத்தை நீ மறந்துடணும். நீ செய்தால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமே பெறமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த விஷயம் எனக்கு ஒரு ஆழமாக பதிவானது. அந்த வாக்கியம் ஒரு வழிகாட்டலாக எனக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற முதல் வேதம் அதுதான். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இந்த 3 இல்லைன்னா தெய்வம் நம்ம பக்கம் இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த வேதம் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். முதல் வேதமே இதுதான். சித்தர்கள் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் நல்ல வழிகாட்டலாக இருக்கணும்னா எண்ணம், குணாதசல், செயல். அதே போல் தான் அந்த 3மே. வழிபாதம் நலமாக இருக்கணும்னா நம்ம நேர்மையாக இருந்தால் தான் நமக்கு போகிற வழிகள் எல்லாமே நலமாக இருக்கணும், இல்லைன்னா இருக்காது. அதனால் அம்மா சின்ன வயசில் கற்றுக் கொடுக்குற வேதத்தை நம்ம தெரிந்து, அறிந்து, புரிந்து தெளிவாகினாலே வாழ்க்கை நன்மையாக இருக்கும். அம்மான்றாலே அன்பு தான். கஷ்டமோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அம்மாயிடம் பகிர்ந்து கொண்டு அம்மா சொல்கிற வார்த்தை இதுவும் கடந்து போகும். எப்படி திருமணம் ஆன பிறகு நமக்கு கணவர் துணையாக இருக்காங்களோ அதே மாதிரி நமக்கு துணையாக இருந்து திருமணம் செய்து வைத்து அதன் பிறகும் நம்ம பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்கின்னு இன்னமும் அவங்க நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. தாய் தந்தை அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு நேரம் செய்யலாம், அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அவங்க அப்போ கூட உங்களுக்குன்னு தான் கேட்பாங்க தவிர அவங்களுக்குன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உனக்கு இருக்கான்னு கேட்பாங்க. அதனால் அம்மா என்றாலே அம்மா தான். அம்மா கிட்ட நம்ம சொல்கிற விஷயங்கள் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். தாய் தான். அதனால் நீங்கள் எல்லாரும் என்னையும் வாழ்த்துங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் உடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கணும். இந்த அன்பு என்றைக்குமே எனக்கு இருக்கணும். சிவாய நம. சிவாய நம.